ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு மூல காரணமாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் தலைவிதியை மாற்றி எழுதியதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன்னை நான் வந்து தேடி பிடித்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைச்சு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் காணாமல் போக செய்ய போகிறேன். உன் வாழ்நாளில் நீ எதை செய்தாலும் திருப்தியோடு செஞ்சினா மட்டும் போதும். அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிவிடும். வாழ்க்கையில் இங்கே யாருக்கும் கஷ்டமில்லாத இருந்ததில்லை. கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து வந்து தான் நீ என்னை அடைய முடியும். உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கூட அடைய முடியும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை கோயிலில் வந்து பார்க்க முடியலைனாலும், உனக்கு நேரம் இல்லைனாலும் சரி, மனசு இல்லைனாலும் சரி, யாராவது ஒரு ஆதரவற்றவர்களுக்கு நீ பசியை போக்கும் விதமாக அவர்களுக்கு உணவு கொடுத்துட்டினா, நீ இருக்கிற இடத்தை தேடி நானே உன்னை பார்க்க ஓடோடி வருவேன். நீ நினச்சது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி உன் விதியை உனக்கேற்றாற் போல மாற்ற போகிறேன். யாருமே அவர்களாக வேணும்னே உன் வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்தலை. ஆனால் நீ தான் தேவைக்கு அதிகமாக எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு உன்னை காயப்படுத்திக்கிற. யார் யாரிடம் எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணுன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டினாலே இனி யார் மூலமாகவும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வாய்ப்பு இருக்காது. எப்பவும் எல்லாரையும் முழுசாக நம்பாதன்னு நான் உனக்கு சொன்னது கூட இதனால தான் என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதர் எப்போ எப்படி மாறுவாங்கன்றது யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நீ நிரூபிப்பதற்காக எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக மட்டுமே பிறந்த. நீ எதையும் போய் யாருக்கிட்டையும் நிரூபிக்கணுங்கிறதும் உன்னை பற்றின உண்மையை எடுத்து சொல்லணுங்கிறதும் அவசியமில்லை. நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ள வகையிலும் வாழ்ந்துட்டு போ. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிறாய்? இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருக்க போகிறேன். நீ யார்கிட்ட பழகினாலும் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவரிடமும் நீ பேசும்போதும் அவர்களிடம் பழகும்போதும் அவங்க ஒரு நல்ல முகத்தை மட்டும்தான் உன்கிட்ட காட்டுவாங்களே தவிர அவர்களுடைய உண்மையான முகம் அவங்க மனசுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கும் என் செல்லமே. நீ தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய பல முகங்களை பார்த்து கண்டுபிடிச்சு எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் உன்னை பற்றின எந்த விஷயத்தையும் நீ சொல்லாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது. இத்தனை நாளாக எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே நல்லபடியாக செய்யும்படி நடத்தி கொடுக்கும்படி இந்த வராகியம்மா வந்துட்டேன் அல்லவா. இனி ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கு நல்லதே நடக்கும். நீ நினச்ச அனைத்தையுமே என் ஆசீர்வாதத்தோட உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன் தலைவிதியவே மாற்றி எழுதினேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிஞ்ச கதையும், நீ பட்ட கஷ்டமும் கவலையும், உன் துக்கமும் துயரமும் தோல்வியும் எல்லாம் நான் அறிவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்குறேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டியதில்லை. மலர்ந்த மாலை போல அழகான உன்னுடைய முகத்தை மலர வச்சு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுறதுக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். தர்மத்தின் காவலாக இருக்கும் இந்த வராகியம்மா தர்மம் செஞ்சு நல்ல எண்ணத்தோடு வாழ்கிற
நல்ல பிள்ளைகளை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன். நீ என்ன நம்புனினா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. ஒரு சிலர் அடுத்தவங்களை வீழ்த்தியோ அழிச்சோ அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சோ தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையில் இருக்காங்கன்றத புரிஞ்சு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. எல்லா நாளும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பானதாக உயர்வானதாக இருக்கும்படி செய்ய போகிறேன். விதி உன்னை வீழ்த்த நினச்சாலும் கவலைப்படாத. உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் நான் காரணமல்ல, நீ செய்த முன்வினைகளே காரணமாக இருக்கு. நான் உன்னை நினச்சாலும் நினைக்காட்டியும் நீ என்ன நினைச்சாலும் நினைக்காட்டியும் என் அருள் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கிறதால நீ செய்கிற அனைத்தையுமே நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த உலகத்தில் எப்போது என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாத விஷயமல்லவா? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இருப்பது கிடையாது. இன்று இருப்பவர்கள் நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இப்படி யார் வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும்னு தெரியாத இந்த உலகத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாமல் யாரு கூடயும் சண்டை போடவோ மனஸ்தாபம் கொள்ளவோ அப்புறம் மன வருத்தப்படவோ வேணாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கும்போதே எல்லார்கிட்டையும் நல்லபடியாக நடந்து கொள்ள முயற்சி செய். நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதை தான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே. எப்பவும் யாருக்கும் துரோகம் செய்யாமல் எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. இல்லாததை தேடினா நிச்சயமாக அது உன் கைகளில் வந்து சேரும். ஆனால் ஒருபோதும் இழந்ததை மட்டும் தேடாத. ஏன்னா நீ எப்போது எதை இழந்தாயோ அப்போதே அது இன்னொருவர் கைகளில் போய் சேரும்படி நான் செஞ்சிட்டேன். உன் வாழ்க்கையில் நீ தோத்ததுக்கும் நீ ஜெயிக்காமல் போனதுக்கும் உனக்கு கெட்டது நடந்ததுக்கும் பல பேர் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக நீயும் உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய அனுபவமும் காரணமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் காதுகளை மூடிக்கோ. யார் என்ன சொன்னாலும் அதில் கவனத்தை செலுத்தாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்ய. நல்லா உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு பணிவோட பொறுமையோடு பேசக்கூடிய பிள்ளையாக மாறிவிடு. தேவையில்லாமல் வாயை திறக்காத. காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்து கவனமாக உன்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அந்த உயர்ந்த நிலை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் அமையும் என் செல்லமே. எவ்வளவு கோபம் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட நிதானமாக பேசு. மனசில் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அதை அமைதியாக சமாளிக்க பழகு. துன்பம் வரும்போது தைரியமாகவும் தோற்று போகும்போது பொறுமையாகவும் வெற்றி வந்த பிறகு தன்னடக்கத்தோடும் இருந்தினா அது உன் வாழ்க்கையை இனிமையாக்கிடும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்காத, துரோகின்னு நினைக்காத. ஏன்னா எல்லா நண்பர்களும் எப்போதுமே நண்பர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது இருக்கிற துரோகிகள் எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் இதற்கு முன்பான காலத்தில் உனக்கு நல்லவர்களாக இருந்து துரோகம் செஞ்சு அப்புறமா உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க தானே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவன் தாயின் கருவறையில் பனிக்கூடம் உடஞ்சதுக்கு அப்புறம்தான் வெளியே வர்றாங்க. அதே போல் ஒவ்வொரு மனிதனும் இறக்கும்போது அவனை பெற்ற பிள்ளைகளும் யாராவது ஒருவருடைய மண்குடத்தை உடச்சி தான் அவங்கள எரிக்கிறாங்க. நீ இந்த வாழும் காலத்திலாவது பனிக்குடம் மண்குடம் மனித மனம்னு எதையும் உடையாமல் பார்த்துக்கோ. வாழ்கிற வாழ்க்கை மிகவும் குறுகிய காலமாக இருக்கும்போது தேவையற்ற வேலைகளையும் தேவையற்ற விஷயங்களையும் நீ செய்ய வேண்டாம் என் செல்லமே. வேஷம் போடுகிற உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசத்தோடு இருக்கக்கூடிய உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்காம போகலாம். ஆனால் அதுக்காக நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. உன் உண்மையான அன்பையும் பாசத்தையும் மனிதர்கள் புரிஞ்சுக்கலைனாலும் அதை நல்லாக புரிஞ்சவனாக உன் வராகி தாய் நான் இருக்கிறேன்.
மற்றவங்க வேஷம் போட்டு நடித்தாலும் உன்கிட்ட இருக்கிறது வேஷமில்ல பாசம்னு எனக்கு தெரியும். உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் தான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன்கிட்ட உன் வாழ்க்கையில் எது இருக்கோ அது இல்லாமல் போகலாம், எது இல்லையோ அது எப்போ வேணும்னாலும் கிடைக்கலாம். எதுவுமே உன் கையில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுட்டினா உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும். இதோ இப்போது நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்குற உண்மையான ஆலோசனைகள். வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாமே எதிர்பார்த்தது போல் நடக்கணும்னு நினைக்காத. நீ எதிர்பார்த்தது கிடைக்கலனா அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா நீ ஆசைப்பட்டதை நான் உன் கைகளில் கொடுத்துருந்தேன்னா உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாமல் போயிருப்ப. அதனால தான் சில விஷயங்களை உனக்கு கிடைக்காத பட்டியலில் வச்சிருந்தேனே செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய சில உறவுகளே உன் கண்ணீருக்கு காரணமாக ஆயிட்டாங்களே நினச்சி வருந்தாத. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கேன். நீ நம்பினவங்களே உன்னை ஏமாற்றிட்டாங்களே, உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களே நினச்சி வருந்தாதே என் செல்லமே. நீ வேண்டி கேட்பதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு தருவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கேன். நீ ஒருபோதும் உனக்கு ஏதாவது வேணும்னு நினச்சி எதிரி முன்னால் போய் தலை குனிஞ்சு கை நீட்டி நிற்கக்கூடாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச என் அன்பு பிள்ளையான உன்னை யார் முன்னிலையிலும் நான் தலை குனிய விடமாட்டேன். உன்னை விட்டு போனதை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. அதே போல் உனக்கு கிடைக்காததை நினச்சி நீ வருத்தப்படவும் வேணாம். உன் வாழ்க்கைக்கு தேவையான புதிதான ஒன்றை உருவாக்கு. உன் முயற்சி எல்லாம் வெற்றி பெறும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லவங்கிறத உன் முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கும் உன் மனசாட்சி உனக்கும் தெரிஞ்சால் போதும். உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு நீ எதையும் புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உலகம் எப்போதும் நீ என்ன செஞ்சாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுகிறவங்கள நீ ஏன் யோசிக்கணும்? நான் பட்ட கஷ்டத்தை என் அன்பு பிள்ளையான நீ படக்கூடாதுன்னு உன்னை பெற்றவங்க நினச்சி உனக்காக தினமும் என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அதன் பலனை எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். நீ உன் வாழ்க்கையில் படும் கஷ்டத்தை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. எவ்வளவு வயசானாலும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா உடனே எல்லாருடைய மனசும் தன்னுடைய தாயைத்தான் தேடும். இப்போது உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த வராகியம்மா என்ன நினச்சிக்கிட்டினா அனைத்தையும் உனக்காக நான் வந்து சரி செய்வேனேன்னு செல்லவே. இதுக்கு மேலே ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் உனக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டேன். எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியையும் சமாளிக்கும் புத்தியையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். என்னுடைய இந்த பதிவையும் என்னுடைய இந்த வார்த்தைகளையும் கேட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றிகரமானதாக நடக்க போகுது. உன் தேவைக்கு உள்ளதையெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிட்றேன். இனிமே நீ எதுக்காகவும் வருந்த வேண்டாமேன்னு செல்லவே. உனக்கு தேவையானதை மற்றவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு அதை நீயே உனக்கு தயார் செய்துகொள். முடியாத பட்சத்தில் இந்த வராகியம்மாட்ட கொடுத்துட்டினா உனக்கான வேலையை நான் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பேன். யாருக்காவது ஏதாவது கொடுத்து அல்லது வாங்கி கொடுத்து தான் அவங்கக்கிட்ட நீ நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா எதையாவது கொடுத்து தான் அன்பை பெறுவதுன்னா நீ கொடுக்கறத நிப்பாட்டினோடனே அவங்க அன்பையும் நிறுத்திடுவாங்க. எப்பவுமே உன்னுடைய பேச்சும் பழக்கமும் அவர்களுக்கு பிடிச்சி போய் உன்கிட்ட பழகும்படி நடந்துக்கோ. உன்னுடைய உடம்புகள் வலிமையாக இருக்கும்போது நீ எதுக்காக மற்றவங்க வந்து ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற? நீயே உனக்கான எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய அளவுக்கு தயாரான தைரியமான பிள்ளையாக இருக்கிறாய்.
வாழ்க்கையிலையும் சரி, மற்றவங்க மனசுலையும் சரி உனக்கு பெரிய இடம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். யார் உன்னை என்ன நினச்சாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நேர்மையாக இருக்கக்கூடிய உனக்கு தப்பான விஷயங்களோ தவறான விஷயங்களோ நடக்கும்போது அதை பார்த்து கோபம் வர்றதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பொய்யா பேசுகிறவங்க தான் அமைதியாகவே இருந்து காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. நீ நேர்மையாக இருக்கிறதால கோபப்படுற. இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோ என் தங்கமே.